ஒரு டீச்சர் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பேப்பர் கரெக்ட் பண்ணிவிட்டு மார்க்ஸை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி அந்த டீச்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தட் த கொஷின் பேப்பர் வாஸ் ஃபேர் அப்படின்னும் அண்ட் மார்க்ஸ் அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னும் அந்த டெஸ்ட்டு வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை தான் மெஷர் பண்ணுச்சு அப்படின்னும் எதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும்? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அசஸ்மெண்ட்டில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த பேப்பர் சேம் 2ல் வருது. இதில் ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 வந்து கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் ஆர்ஸ். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு illustrate the characteristics of a good achievement test. சிறந்த அடைவு தேர்வு பண்புகளை விளக்குக. Define a diagnostic test and write its advantages. கண்டறிதல் தேர்வை சுருக்கமாக வரையறுத்து அதன் நன்மைகளை எழுதுக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். அடைவு தேர்விற்கும் கண்டறிதல் தேர்விற்கும் இடையிலான வேறுபாடுகள். How will you assess learner with disabilities and performance outcomes of diverse learners? மாற்று திறனாளிகள் மற்றும் பல்வகை கற்றோரின் செயல்திறன் விளைவுகளை எவ்வாறு மதிப்பிடுவீர்கள்? அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டைப் 10 மார்க் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அடைவு தேர்வை தயாரிப்பதில் உள்ள படிநிலைகளை விளக்குக. அப்புறம் அசஸ்மெண்ட் என்ஹான்சஸ் கான்ஃபிடன்ஸ் இன் லேர்னிங், ஜஸ்டிஃபை. இது ஒரு அப்ளைடு கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. மதிப்பீடு கற்றலின் தன்னம்பிக்கையை மேம்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்களே, அதை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2023 ஸ்டேட் த ப்ரொசீஜர் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அ ஸ்கோரிங் கீ கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஸோ மதிப்பீட்டு விடைக்குறிப்பை உருவாக்கும் செயல்முறையை விளக்குக. அடைவு தேர்வு உருவாகும் முறையை விளக்குக. மீனிங், டெஃபினிஷன், அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. பின்னூட்டத்தின் பொருள், வரையறை, நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் வகைகளை விளக்குக. Describe the scoring key, marking scheme, question wise analysis for an achievement test. அடைவு தேர்விற்கான மதிப்பீடு விடைக்குறிப்பு, அப்புறம் மதிப்பெண் வழங்கும் திட்டம் மற்றும் வினாவாரியான பகுப்பாய்வை விவரிக்கவும். அப்புறம் எஸ்ஏ ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், அடைவு தேர்வை உருவாக்குதல் குறித்த கட்டுரை. ஐட்டம் அனாலிசிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் வினா உருப்படி பகுப்பாய்வை விளக்குக. இந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீல் பி கவரிங் தீஸ் டாபிக்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்லேருந்து என்ஷூரிங் ஃபேர்னஸ் இன் அசஸ்மெண்ட் வரைக்கும் வீல் பி கவரிங். ஸோ டூ நாட் ஸ்கிப் த வீடியோ. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கம்மிங் டு த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஸ்கோரிங் கைட். அடைவு தேர்வு மற்றும் மதிப்பீட்டு வழிகாட்டி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், அடைவு தேர்வை உருவாக்குதல். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, யூ டெஸ்ட் டு மெஷர் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை, ஸ்கில்ஸை, லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒரு கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி. ஸோ கற்பித்தலுக்கு பிறகு மாணவர்கள் பெற்ற அறிவு, புரிதல், திறன்கள் மற்றும் கற்றல் அடைவுகளை அளவிடும் ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளானிங். ஸோ எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும்ல. ஸோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முன்னாடி பிளான் பண்ணணும். தேர்வை திட்டமிடணும். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். கற்றல் நோக்கங்கள் என்ன. கண்டென்ட் அனாலிசிஸ், பாடப்பொருள் பகுப்பாய்வு. கண்டென்ட் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட கண்டென்ட், அதை அனலைஸ் பண்ணும். ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணும். வினாத்தாள் வரைபடம் ரெடி பண்ணும். கொஷின் டைப்ஸ், என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்க போகிறீங்க, வினா வகைகள். ரைட்டிங் ஐட்டம்ஸ், வினாக்கள் எழுதுதல். அப்புறம் ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீம் ரெடி பண்ணும். விடைக்குறிப்பு அண்ட் மதிப்பெண் திட்டம். ரிவ்யூ அண்ட் எடிட் பண்ணும். சரிபார்த்து திருத்தல் பண்ணும். ட்ரையல் டெஸ்டிங் பண்ணும். முன்மாதிரி தேர்வு நடத்தணும். ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணும். வினா உருப்படி பகுப்பாய்வு. ஃபைனலைசேஷனில் தான் இறுதிப்படுத்தல் பண்ணணும் ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு. இப்போ ஒரு 25 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 25 மதிப்பெண் எடுத்துக்காட்டிங்க பார்த்தோன்னா அதில் நாலேஜ்லேருந்து 5 கொஷின் நீங்கள் கேட்கணும். புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க அந்த டைப் ஆஃப் கொஷின் 8. அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின் 7. ஸ்கில் பேஸ்டு கொஷின் 5. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ் டீச்சர் வந்து ஷி வாண்ட்ஸ் டு கண்டக்ட் அ 25 மார்க் டெஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா the teacher first decides the learning objectives.
அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டிவைட்ஸ் த மார்க்ஸ் அமாங் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில். அப்புறம் ப்ரிப்பேர்ஸ் த ப்ளூ பிரிண்ட் அண்ட் தென் ரைட் சூட்டபிள் கொஷின்ஸ். அப்புறமா கொஷின் எழுதிடுவாங்க ஒரு பேப்பரில். திஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் டீச்சர் மஸ்ட் டிசைட் ஹவு த ஆன்சர்ஸ் வில் பி எவாலுவேட்டட். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீமில் ஸ்கோரிங் கீ விடை குறிப்பு. ஸ்கோரிங் கீ வந்து இட் கண்டெய்ன்ஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் ஹவு மார்க் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்கோரிங் கீ அப்படின்றது. ஸோ இதில் வந்து அப்ஜெக்டிவ் ஸ்கோரிங், புறவைய மதிப்பீடு, இட் ரெடியூசஸ் த பயாஸ், சார்பு நிலை குறைவாக இருக்கும், குவிக் அண்ட் அக்யூரேட், விரைவு, துல்லியம், யூனிஃபார்ம் ஸ்கோரிங் நமக்கு கிடைக்கும். ஒரே மாதிரி மதிப்பிடுவாங்க எந்த டீச்சர் கரெக்ட் பண்ணாலும். மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் திட்டம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஈச் எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ், விரிவான விடைகள் ஒவ்வொன்று கருத்திற்கும் மதிப்பெண் பகிர்வு. இப்போ வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ஸோ குட் டெஸ்ட் 5 மார்க்ஸ், ஸோ அதில் ப்ராக்டிகலிட்டி, காம்ப்ரிஹென்சிவ்னஸ். ஸோ இப்போ ஒரு எம்சிக்யூ இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குன்னா, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா, த ஸ்கோரிங் கீயில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இட் வில் பி சென்னை ஆஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் ஒரு 5 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட் அப்படின்னா அதுக்கான மார்க்கிங் ஸ்கீம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இட் மே அலாட் 1 மார்க் ஈச் ஃபார், இப்போ வேலிடிட்டிக்கு 1 மார்க்கு, அண்ட் ரிலேபிலிட்டிக்கு 1 மார்க்கு, அப்ஜெக்டிவிட்டிக்கு 1 மார்க்கு, ப்ராக்டிகபிலிட்டி, காம்ப்ரிஹென்சிவ்னஸ், இந்த மாதிரி மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. So remember that scoring key is mainly used for objective questions and marking scheme வந்து is mainly used for descriptive. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு மார்க்கிங் ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், எதிர்பார்க்கப்படும் கருத்துக்கள், மார்க்ஸ் ஃபார் ஈச் பாயிண்ட் கொடுப்பாங்க, கருத்து வாரி மதிப்பெண்கள், ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ், மாற்று விடைகள், ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க, படிநிலை மதிப்பெண்கள் மேக்ஸில், டயக்ராம் எக்ஸாம்பிள் படம் எடுத்துக்காட்டுக்கு, இன்கம்ப்ளீட் ஆன்சருக்கு, முழுமையற்ற விடைக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மார்க்கிங் ஸ்கீம் இஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் கொஷின், எக்ஸ்பெக்டட் ஆன்சர் பாயிண்ட்ஸ் என்னமோ அதை பொறுத்து மார்க் இருக்கும். ஸ்கோரிங் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் கொஷின், கரெக்ட் ஆன்சருக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ சப்போஸ் அது ஆன்சர் எம்சிக்யூவில் கரெக்டாக இருந்தால் யூ கெட் த 0 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கமிங் டு த கொஷின் வைஸ் அனாலிசிஸ் ஆர் ஐட்டம் அனாலிசிஸ், வினாவாரியான பகுப்பாய்வு ஆர் வினா உருப்படி பகுப்பாய்வு. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அனாலிசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினிங் ஈச் கொஷின் ஆஃப்டர் த டெஸ்ட் டு ஃபைண்ட் இட்ஸ் குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ ஒவ்வொரு கொஷினையும் நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம். ஒரு தேர்வுக்கு பிறகு ஒவ்வொரு வினாவையும் அதன் தரம் மற்றும் பயன் திறனை கண்டறிய பரிசோதிக்கிற செயலே பகுப்பாய்வு ஆகும். ஸோ இமேஜின் தட் 28 out of 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் அ கொஷின் கரெக்ட்லின்னு வச்சுக்கலாம். டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. திஸ் ஷோஸ் தட் த கொஷின் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஸோ வென் போத் ஹை அச்சீவிங் அண்ட் லோ அச்சீவிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேம் ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா த கொஷின் மே நாட் ஹாவ் குட் டிஸ்கிரிமினேட்டிங் பவர். ஸோ தேர்ஃபோர் அதனால த டீச்சர் மே ரிவைஸ் ஆர் ரிஜெக்ட் இட். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை ஈஸி அண்ட் டிஃபிகல்ட் கொஷின், ஃபஸ்ட்டு எளிய மற்றும் கடினமான வினாக்களை கண்டறியணும். ஃபைண்ட் த அன்கிளியர் ஆர் டிஃபெக்டிவ் கொஷின்ஸ், தெளிவற்ற குறைபாடுள்ள வினாக்களை கண்டறியதல். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஹை அண்ட் லோ அச்சீவர்ஸ், உயர்ந்த மற்றும் குறைந்த படிப்பு மாணவர்களை வேறுபடுத்தணும். இம்ப்ரூவ் த ஃபியூச்சர் கொஷின் பேப்பர், எதிர்கால வினாத்தாளை மேம்படுத்தணும். நம்ம பில்ட் அ குட் கொஷின் பேங்க், அதுக்காக தான் நம்ம இந்த கொஷின் வைஸ் அனாலிசிஸ் இல்லைனா ஐட்டம் அனாலிசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ், கடினத்தன்மை குறியீடு, ஷோஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆன்சர்டு த
கொஷின்ஸ் கரெக்ட்லி. சரியான விடையளித்த மாணவர்களின் சதவீதத்தை காட்டும். எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 100. இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸில் 28 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டிஃபிகல்ட்டி இண்டெக்ஸ் இஸ் 70%. ஸோ ரிலேட்டிவ்லி ஈஸி ஐட்டம் தான் அது. ஒப்பீட்டளவில் எளிய வினாவாக இருந்திருக்கு. அதனால வந்து நிறைய பேர் அதுக்கு நல்லா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ், அதாவது வேறுபடுத்தும் திறன் குறியீடு அப்படின்றது என்னன்னா, இட் ஷோஸ் வெதர் அன் ஐட்டம் டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஹை அண்ட் லோ அச்சீவர்ஸ். ஸோ ஒரு கிளாஸில் ஹையாக ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்கள நம்மளுக்கு வேறுபடுத்தி காட்டுறது இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது. உயர் மற்றும் குறைந்த சாதனவல்ல மாணவர்களை வேறுபடுத்துகிறது என்பதை காட்டும். இதுக்கான ஃபார்முலா வந்து, அதாவது டீன்றது டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு RU மைனஸ் RL டிவைடட் பை N. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆன்சர்டு the test item correctly in the high achieving groupல and RL அப்படின்றது low achieving groupல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் ஐட்டமை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இது மென்ஷன் பண்ணுது. இப்போ சப்போஸ் RU இஸ் ஈக்குவல் டு 9 பேர் வந்து ஹை அச்சீவிங் குரூப்பில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, 4 பேர் மட்டும்தான் லோ அச்சீவிங் குரூப்பில் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ RL வந்து 4. N is the number of students in the high and low achieving group. ஸோ ஹை ஆர் லோ அச்சீவிங் குரூப்பில் இருக்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே 10 பேர் இருக்காங்க. ஸோ இது போட்டோம் அப்படின்னா D is equal to 0.5 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இது வந்து குட் டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்குது, நல்ல வேறுபடுத்தும் திறன் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக இந்த இண்டெக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸில் இருக்காங்க, எவ்வளோ ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து வேறுபடுத்தும் திறன் குறியீடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்டர் அனாலிசிஸ். ஸோ தவறான மாற்று விடை பகுப்பாய்வு. ஸோ இது வந்து MCQவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ABCDயில் இப்போ D மட்டும் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். மற்ற ABC எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, ஆன்சர்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. D மாதிரியே சிமிலரான ஒரு ஆன்சராக கூட கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஷனில் ஆன்சரை மார்க் பண்ணாமல் இந்த டிஸ்ட்ராக்டரை மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ ராங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் கால்ட் டிஸ்ட்ராக்டர்ஸ். ஸோ தவறான மாற்று சிதறல்கள், அதுதான் நம்ம டிஸ்ட்ராக்டர்னு சொல்கிறோம். அ குட் டிஸ்ட்ராக்டர் அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஃபுல்லி. ஸோ முழுசாக புரிஞ்சிக்காத சில்ட்ரனுக்கு வந்து இந்த டிஸ்ட்ராக்டர் அப்படின்றது ரொம்ப ஈர்க்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் கரெக்டாக இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு நல்ல டிஸ்ட்ராக்டர் அப்படின்றது, டிஸ்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ புரியாமல் இருக்க மாணவர்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. நல்லா புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தான் நீங்கள் டிஸ்ட்ராக்டர் கொடுத்தாலும் கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த டிஸ்ட்ராக்டரை எந்த ஸ்டூடெண்ட்டுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்டர் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணணும், இல்லைனா வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சிடணும். ஸோ இதுதான் டிஸ்ட்ராக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது. டிசிஷன் ஆஃப்டர் ஐட்டம் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண பின்னாடி வினா பகுப்பாய்விற்கு பிந்தைய முடிவுகள். ஸோ இப்போ அந்த ஒரு கொஷின் நல்ல டிஸ்கிரிமினேஷன் இண்டெக்ஸில் இருக்குது, நல்ல டிஸ்ட்ராக்டரோடு இருக்குது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். சிறந்த வினா என்று வைத்து கொள்ளுதல். இல்லை கொஞ்சம் டிஃபெக்டிவான ஐட்டமாக இருக்குன்னா அதை ரிவைஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ சிறிய குறைபாடு தான் அப்படின்னா அதை திருத்தணும். ரொம்ப புவரான ஐட்டமாக இருக்குது, இந்த கொஷின் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறதா ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் மெஷர்ஸ் த லேர்னிங் அச்சீவ்மெண்ட். ஸோ அதுதான் வந்து மெயினான பர்பஸ்ஸு. ஆனால் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்றது இட் ஐடென்டிஃபைஸ் த லேர்னிங் டிஃபிகல்ட்டி. எதில் கஷ்டப்படுறாங்க, எதில் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் வீக்னஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து பாடம் அல்லது ஒரு லெசன், யூனிட் ஆர் டேர்ம் அது முடிஞ்ச பின்னாடி கண்டக்ட் பண்ணுறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அண்ட் ப்ராட் கண்டென்ட் ஏரியாவில் அது இருக்கும்.
ஆனால் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கில்லில் அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, மேக்ஸில் அடிஷன்லேயோ ஃப்ராக்ஷனில், அதை மட்டும் வந்து வச்சு டெஸ்ட் வைக்கிறது. அண்ட் ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. கற்றலுக்கு பிறகு வென் டிஃபிகல்ட்டி இஸ் நோட்டிஸ்டு, ஏதோ ஒரு அந்த இடத்துல குழந்தை கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ இது டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்காவோ கிரேடாவோ அவங்க அசஸ் பண்ணுறாங்க. இதில் மெயினாக டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை தான் மெயினாக நம்ம அசஸ் பண்ணுறோம். ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வச்ச பின்னாடி ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டோ கொடுப்பாங்க, யூனிட் டெஸ்ட் குவார்ட்லி எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி. அதே டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் ரெமிடியல் டீச்சிங், மெயினாக ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரெமிடியல் டீச்சிங்காக வந்து அதை பண்ணுவாங்க. அடுத்து திருப்பி கற்றுக் கொடுப்பாங்க எந்த இடத்துல அவங்க வந்து வீக்காக இருக்காங்களோ. அண்ட் இட் டெஸ்ட் ஃபார் எரர்ஸ் இன் டிவிஷன் ஆர் ஸ்பெல்லிங், அந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஷோஸ் ஹூ ஹேஸ் டிஃபிகல்ட்டி, யார் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாங்கன்னு அச்சீவ்மெண்ட் சொல்லுது. வேர் அண்ட் ஒய், எந்த இடத்துல எதனால அந்த ஸ்டூடெண்ட் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்றது, கண்டறிதல் தேர்வு. இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குட் டெஸ்ட், ஒரு சிறந்த தேர்வின் பண்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேலிடிட்டி இருக்கணும், ஏற்புடையதாக இருக்கணும். இட் மெஷர்ஸ் வாட் இட் ஷுட். அப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது புறவயத்தன்மை, ஃப்ரீ ஃப்ரம் எந்த விதமான பார்ஷியாலிட்டி. டீச்சருக்குன்னு சில பார்ஷியாலிட்டி இருக்கும்ல, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேவரட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டாக அது இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வேலிடான டெஸ்ட்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கில்லில் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லேப் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தியரி எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணால் அவங்க ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் அந்த இடத்துல உதவும். ஸோ அதுதான் ஒரு வேலிடான டெஸ்ட் அப்படின்றது. காம்ப்ரிஹென்சிவ்னஸ் அப்படின்றதுனா முழுமைத்தன்மை, கவர்ஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எல்லா டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணணும். டிஃபிகல்ட்டி லெவலும் இருக்கணும், ஈஸி, ஆவரேஜ், டிஃபிகல்ட், இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்லோ லேர்னர்ஸும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபேர்னஸ் அப்படின்னா நியாயத்தன்மை, ஜெண்டரை பொறுத்தோ லாங்குவேஜை பொறுத்தோ எந்த மன பார்ஷியாலிட்டியும் வந்து அந்த டெஸ்ட் வந்து காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் ரிலேபிலிட்டி, அந்த டெஸ்ட்டை நம்ம நம்பக்கூடியதாக இருக்கணும். கன்சிஸ்டண்டான ரிசல்ட்ஸ், எப்போ அந்த டெஸ்ட்டை நீங்கள் திருப்பி வச்சாலும் அதே ரிசல்ட்டு தான் கொடுக்கணும். இட் மஸ்ட் பி ரிலையபிள் அண்ட் ப்ராக்டிகபிலிட்டி அப்படின்றது நடைமுறை சாத்தியம். கண்டக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும், அதை ஸ்கோர் பண்ணுறது திருத்துறதும் ஈஸியாக இருக்கணும். டிஸ்கிரிமினேட்டிங் பவர் அப்படின்றது வேறுபடுத்தும் திறன், டிஸ்டிங்விஷஸ் லேர்னர் லெவல்ஸ் அண்ட் மாணவர்கள் நிலையை வேறுபடுத்தி காட்டக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கணும். கிளாரிட்டி அப்படின்றது தெளிவுத்தன்மை, கிளியர் கொஷின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தெளிவான வினாக்கள் மற்றும் அறிவுறுத்தல் இருக்கணும். ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது யூனிஃபார்ம் ப்ரொசீஜர், யூனிஃபார்மாக இருக்கணும் அந்த டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இதுதான் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டைவர்ஸ் லேர்னர்ஸ், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பல்வகை கற்றோரின் மதிப்பீடு. ஸோ ஒவ்வொரு குழந்தையோட லேர்னிங் டிசபிலிட்டி, நீட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் த டிசபிலிட்டியை பொறுத்து ஒரு அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஏன்னா அது ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமாக தான் இருக்கணும், உள்ளடக்கிய வகுப்பறை. அதில் வந்து நார்மல் இருப்பாங்க, கிஃப்டட் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, லேர்னர்ஸ் வித் ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி எல்லாமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டக்ட் பண்ணணும். இப்போ ஒரு விஷுவலி இம்பேர்டு குழந்தை இருக்காங்க, ஸோ அவங்க கண்ணில் ஏதோ குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிரெய்லி கொஷின் பேப்பர் மூலமாக நீங்கள் வைக்கலாம், இல்லைனா வந்து ஓரலாக கொஷின் கேட்கலாம், இல்லைனா ஸ்க்ரைப் வச்சுட்டு ஆன்சர் பண்ண வைக்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் ஷுட் பி அடாப்டட் டு எபிலிட்டி அண்ட் நீட். அவங்களோட எபிலிட்டி, அவங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணணும். இப்போ விஷுவலி இம்பேர்டு லேர்னர்ஸ், பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு ஓரல் கொஷின் கொடுக்கறது, பிரெய்லி கொஷின் பேப்பர் கொடுக்கறது, லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது, ரீடர்ஸ் அண்ட் ஸ்க்ரைப்ஸ் வைக்கிறது, எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம். ஹியரிங் இம்பேர்டு லேர்னர்ஸ்க்கு பிரிண்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக, பிக்சர்ஸ் அண்ட் விஷுவல் கியூஸ் மூலமாக, சைன் லாங்குவேஜ் மூலமாக, லிப் ரீடிங் மூலமாக, ஜெஸ்டர்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலமாக கொடுக்கலாம். லேர்னர் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸில் 3 டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து டிஸ்லெக்ஷியா, டிஸ்கிரேஃபியா, டிஸ்கால்குலியா. ஸோ டிஸ்லெக்ஷியா அப்படின்றது படிக்கிறதுல கஷ்டப்படுற குழந்தைங்க, வாசித்தல் குறைபாடு இருக்கும். டிஸ்கிரேஃபியா அப்படின்றது ரைட்டிங், எழுதுறதுல வந்து கஷ்டப்படுவாங்க. மேத்தமெட்டிக்கல் டிஃபிகல்ட்டி, அதாவது கணித மேக்ஸ் போடுறதுல சில பேர் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு டிஸ்கால்குலியா.
தே மே பி கிவன். அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து கொஷின் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் ஆன்சர் டைப்ஸாவோ அடிஷ்னல் டைம்ஸ் கொடுத்தோ அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கொடுத்தோ இல்லைனா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டூல்ஸ் கொடுத்தோ இல்லைனா டாக்கிங் கேல்குலேட்டர் அண்ட் ஆடியோ புக்ஸ், பேசும் கணிப்பான்கள் மற்றும் மொழி புத்தகங்கள் கொடுக்கலாம். இல்லைனா இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான் அப்படின்றது அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் வேறு மாதிரியே கொஷின் பேப்பர் நீங்கள் செட் பண்ணி தரலாம். தனிநபர் கல்வி திட்டம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த டிசபிலிட்டியை செக் பண்ணல, அவங்களுக்கான கற்றலை தான் செக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் நார்மல் சில்ட்ரனோட நல்லா படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நம்ம சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் லேர்னிங், நாட் த டிசபிலிட்டி இருக்கணும். அதுதான் மெயினான எய்ம் இந்த டைப் ஆஃப் அசஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஃபார் என்ஹான்சிங் கான்ஃபிடன்ஸ் இன் லேர்னிங். கற்றலில் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் மதிப்பீடு. எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்? பிலீவ் இன் ஒன்ஸ் எபிலிட்டி டு கம்ப்ளீட் அ லேர்னிங் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி. அதுதான் வந்து கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அவங்க ஃபஸ்ட்டு நம்பணும் அவங்களால முடியும் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேபி அஃப்ரைட் ஆஃப் சால்விங் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நிறைய குழந்தைங்க மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அப்போ மேக்ஸ் டீச்சர் எடுத்தோடனே ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஆன்சர் அவங்க கரெக்டாக சொல்லும் போது அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதுதான் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை. அண்ட் கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் அட்டம்ஸ். கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அட்டம் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க அண்ட் தே கண்டினியூ ஒர்க்கிங் ஈவன் வென் த டாஸ்க் இஸ் டிஃபிகல்ட். அவங்க தான் கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம உருவாக்கணும். இப்போ எப்படி இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குது? தன்னம்பிக்கை மேம்படுத்தும் வழிகள் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். ஸோ தொடர்ச்சியான உருவாக்க மதிப்பீடு. பிகின் வித் சிம்பிள் அண்ட் அச்சீவபிள் டாஸ்க். எளிய மற்றும் அடையக்கூடிய பணிகளிலிருந்து தொடங்குங்க. அப்ரிஷியேட் த இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எஃபர்ட். அந்த குழந்தை போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நீங்கள் பாராட்டணும். கண்டிப்பாக கிவ் இமீடியட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். உடனடி மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒரு பின்னூட்டத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் அலோவ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கரெக்ட் த மிஸ்டேக். பிழைகளில் திருத்த வாய்ப்பு கொடுங்க. அவாய்ட் த நெகட்டிவ் கம்பேரிசன் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அண்ட் என்கரேஜ் த செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் பியர் அசஸ்மெண்ட். சுய மதிப்பீடு மற்றும் சக மாணவர் மதிப்பீட்டை நீங்கள் ஊக்குவிக்கணும். அசஸ்மெண்ட் அப்படின்றது இட் ஷுட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் ஐ கேன் இம்ப்ரூவ் த்ரூ எஃபர்ட். எஃபர்ட் போட்டால் நான் முன்னேறலாம் அப்படின்ற தாட்டை உண்டு பண்ணணும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் அப்படின்னா என்ன? ஃபீட்பேக் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தேர் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் வேஸ் டு இம்ப்ரூவ். அதுதான் வந்து ஃபீட்பேக் அப்படின்றது. ஸோ குட் ஃபீட்பேக் எப்படிலாம் இருக்கணும்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ மாணவரின் செயல்திறன், பலங்கள், பலவீனங்கள் மற்றும் முன்னேற்ற வழிகள் குறித்து வழங்கப்படும் தகவல், அதுதான் பின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இமீடியட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு டெஸ்ட்டு வைக்கிறீங்கன்னா அப்பயே நீங்கள் திருத்திட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப லேட்டாக ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு 1 வீக் கொடுத்தா அது எஃபெக்டிவாகவே இருக்காது. உடனடியாக கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குறிப்பிட்ட எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க. இப்போ சும்மா ராங் ஆன்சர் அப்படின்னு மட்டும் எழுதுறதுக்கு ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் இன்னும் நல்லா என்ன எழுதலாம் அப்படின்னா,
யூ கேன் ஆட் 2 எக்ஸாம்பிள். யுவர் டெஃபினேஷன் இஸ் கரெக்ட். நீ எழுதுறது கரெக்டு தான், ஆனால் 2 எக்ஸாம்பிள் மட்டும் ஆட் பண்ணி எழுதணும் டு கம்ப்ளீட் த ஆன்சர் அப்படின்றது ஒரு ஃபீட்பேக்காக அமையும். கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், அவங்கள வளர வைக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக்காக இருக்கணும். இன்னும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சிம்பிள் அண்ட் கிளியர்னா எளிமையானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். ரிலேட்டட் டு லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் விளைவுகளுடன் தொடர்புடையதாக இருக்கணும். ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றத்தை தான் நோக்கியதாக இருக்கணும் ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது. இதோட ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அதாவது அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு லேர்னிங் கேப்பை வந்து நம்ம பார்க்குறோம், குறைபாட்டை கண்டறிகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுக்குறோம், பின்னூட்டம் கொடுக்குறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல நீ வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லையோ எதோ இடத்துல உனக்கு வந்து மார்க் போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை பிளான் பண்ணுறோம், முன்னேற்ற திட்டம். அதிலே திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா ஸ்பெல்லிங்கை மட்டும் படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறோம், மதிப்பீடு. அப்போ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. ஸோ ஃபீட்பேக் அப்படின்றது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ். ஒரு நம்ம ரோட்டில் இருக்க பிரிட்ஜோ இல்லை 2 கரையில் இருக்க பிரிட்ஜு மாதிரி அசஸ்மெண்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நடுவில் இந்த ஃபீட்பேக் அப்படின்றது ஆக்ட் ஆகுது. மதிப்பீட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் இடையேயான பாலமாக பின்னூட்டம் செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட், வேறுபடுத்தப்பட்ட மதிப்பீடு. டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மாடிஃபைங் அசஸ்மெண்ட் அக்கார்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டிஸ், லேர்னர்ஸ் நீட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸை பொறுத்து. மாணவர்களின் திறன்கள், கற்றல் தேவைகள், ஆர்வங்கள் மற்றும் கற்றல் பாணிகளுக்கு ஏற்ப மதிப்பீட்டை நீங்கள் மாற்றி அமைப்பிக்கிறீங்களா? அதாவது அந்த அசஸ்மெண்ட்டே யூ சேஞ்ச், யூ டிஃப்ரென்ஷியேட்டட், யூ மேக் இட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற டெஸ்ட்டை விட நீங்கள் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஷியேட்டட் அசஸ்மெண்ட். இட் ரெகனைசஸ் தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டூ நாட் லேர்ன் அட் த சேம் ரேட் அண்ட் சேம் மேனர். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே ஸ்பீடில் ஒரே மாதிரி தான் படிப்பாங்கன்னு இல்லை. ஒருத்தருக்கு ஓரலாக சொல்லி பார்த்து படிக்கிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு எழுதி பார்த்து படிக்கிறது பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கற்றல் மதிப்பீடு வந்து இருக்கணும். இதில் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த லேர்னர்ஸ். அதான் ஃபஸ்ட்டு அவங்களோட தகவல்களை சேகரிக்கணும். குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் நீட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். அவங்களுக்கான தேவை, அவங்களுக்கான எபிலிட்டியை பொறுத்து குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைகள் மற்றும் திறன்கள் அடிப்படையில் மாணவர்கள் குழுவாக்குதல். செலக்ட் த சூட்டபிள் டீச்சிங் ரிசோர்ஸ். சரி, இவங்களுக்கு விஷுவலாக பார்த்து படிக்கிறது பிடிக்குமா, இல்லை இவங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்தா பிடிக்குமா, இல்லை இவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி படிக்கிறது பிடிக்குமா, அதுக்கு மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணிங்க. பொருத்தமான கற்பித்தல் வளங்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸ் ஒரு குரூப்புக்கும் கொடுக்கணும். புக்கு படிக்கிறவங்கன்னா அவங்களுக்கு புக்ஸு. ஸோ யூஸ் டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் மெத்தட். இப்போ வேறு மாதிரி படிச்சுட்டு வருவாங்க, அவங்களுக்கு வேறு மாதிரி அசஸ்மெண்ட், பல்வேறு மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்தணும். அண்ட் ப்ரொவைட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃபீட்பேக். ஒவ்வொரு குரூப்புக்கும் நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஃபீட்பேக். அவங்களோட இப்போ டீச்சர் வந்து என்வரான்மெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு டாபிக், என்வரான்மெண்ட் கன்சர்வேஷன், அந்த டாபிக் எடுத்துகிட்டு ஷி ஆஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் த டாபிக். அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஸ்ஏ எழுதுவாங்க. இப்படி குரூப்பாக பிடிச்சிருக்காங்கல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஸ்ஏவாக எழுதுவாங்க, எஸ்ஏ எழுதுகிற பிடிக்கிறவங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓரலாக அதை சொல்லுவாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க்கிங் மாடல் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. லேர்னிங் அவுட்கம் இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, பட் த மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட் தான் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட். ஸோ ரிட்டன் ஆன்சராக இருக்கலாம், ஓரல் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், மாடல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட், பண்பாட்டுக்கு ஏற்புடைய மதிப்பீடு என்னன்னு பார்க்கலாம். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் த லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் பேக்ரவுண்ட். மொழி, பண்பாடு, பின்னணியை வந்து நம்ம மதிக்கணும். யூஸ் த ஃபெமிலியர் எக்ஸாம்பிள்ஸ், அறிமுகமான எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அது வந்து கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது அதுதான் மீனிங். அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்களுக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரீஜனில் நீங்கள் இருக்கீங்க, வேறு ஒரு ரீஜன்லேருந்து டீச்சர் வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த கல்ச்சரில் இருக்க குழந்தைங்கள புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும்.
எந்த விதமான கல்ச்சுரல் அண்ட் லாங்குவேஜ் பயாஸும் இருக்கக்கூடாது. பண்பாடு, மொழிசார் பாரபட்சம், அலோவ் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ், வசதியான மொழியை வந்து நம்ம அனுமதிக்கணும். கன்சிடர் த சோஷியோ எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ். சொசைட்டில நிறைய டிஃப்ரென்சஸ் எக்கனாமிக்கலாவும் அண்ட் யூஸ் ரிட்டன், ஓரல், ப்ராக்டிக்கல் அண்ட் விஷுவல் மெத்தட்ஸ். எழுத்து, வாய்மொழி, செய்முறை காட்சிகள். ஸோ இப்போ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விடுறது. அசஸ் த அண்டர்ஸ்டாண்டிங், நாட் த அசன்ட். என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அசன்ட்டில் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு மொழி பேசுகிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். நோ கல்ச்சுரல் குரூப் ஷுட் பி டிஸ்அட்வான்டேஜ். எந்த பண்பாட்டு குழுவும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ ஒரு ஸ்னோஃபாலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்னோஃபால் பற்றி அந்த குழந்தைக்கு புரிதலே இருக்காது. ஏன்னா ஸ்னோஃபாலே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்க குழந்தை. ஸோ அது ஒரு அன்ஃபெமிலியர் டாப்பிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் எதை யூஸ் பண்ணி அவங்க புரிய வச்சு அவங்கள படிக்க வச்சு அசஸ்மெண்ட் எடுக்கலாம்னா, ரெயின்ஃபாலை சொல்லலாம். அது தவிர அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி சிமிலராக இருக்க ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த என்ஷூரிங் த ஃபேர்னஸ் அண்ட் அசஸ்மெண்ட். மதிப்பீட்டில் நியாயத்தன்மையை உறுதி செய்தல். அதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். அனைத்து கற்போருக்கும் சம வாய்ப்பு. சப்போர்ட் அக்கார்டிங் டு தேர் நீட். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும். கிளியர் ஒரு ஸ்டேட் த லேர்னிங் அவுட்கம்ஸ். கற்றல் விளைவுகளை தெளிவாக கூறுதல். அசஸ் ஒன்லி வாட் இஸ் டாட். கற்பித்தவற்றை மட்டும் மதிப்பிட. என்ன படிச்சிருக்காங்களோ அதை மட்டும் மதிப்பிடுறது. இன்ஃபார்ம் அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா. மதிப்பீட்டு அளவுகோல்கள். ஸோ இப்போ 5 மார்க்னா 5 பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். பல்வேறு மதிப்பீட்டு முறைகளை யூஸ் பண்ணணும். இதில் கல்ச்சர், ஜெண்டர், மேல், ஃபீமேலு, லாங்குவேஜ், இந்த பயாஸ், பார்ஷியாலிட்டிலாம் வரக்கூடாது. அண்ட் கிவ் அகாமடேஷன் ஃபார் டிசபிலிட்டிஸ். எந்த மாதிரியான டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள், வளங்கள் இருக்கணும். கிவ் அகாமடேஷன். அவங்களையும் நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கணும். யூஸ் கிளியர் ஸ்கோரிங் கீ அண்ட் மார்க்கிங் ஸ்கீம். தெளிவான விடைக்குறிப்பு மற்றும் மதிப்பெண் திட்டம். இன்டர்பிரட் த ரிசல்ட்ஸ் கரெக்ட். முடிவுகளை சரியாக விளக்குதல். ரிவ்யூ த கிளாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். வினா வழிமுறைகளின் தெளிவை சரிபார். அப்புறம் அசஸ் வாட் லேர்னர் நோஸ் அண்ட் கேன் டூ. கற்போர் அறிவும் செயல்திறனும் மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல அசஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நல்லாவே புரியுது. பட் அவங்கள வந்து ஒரு எஸ்ஸேவாக எழுத சொன்னீங்கன்னா அவங்க வந்து அது பிடிக்கல, ரைட்டிங் அவ்வளோ இல்லை ஸ்கில் அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து ஒரு டெமோ காட்ட சொல்லலாம். வந்து இல்லைனா ஓரலாக அவங்கள வந்து சொல்லலாம் அந்த கான்செப்டை. ஸோ அது ஒரு ஃபேரான அசஸ்மெண்ட். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் யூனிட் எல்லா டாபிக்ஸையும் எனக்கு கவர் பண்ணி நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.